இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் பார்த்தோம்னா திருச்செந்தூர் போயிருக்காரு. உள்ள போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வேலெல்லாம் பிடிச்சிட்டு இப்படிதான் மோடி அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கோயிலுக்குலாம் போவார், குகையில் போய் இது பண்ணுவார். எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்கே போய் இறங்கினார் திருச்சியில். போய் அந்த சர்ச்சில் போய் முட்டி போட்டுட்டு போய் ப்ரேயர்லாம் பண்ணார். ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயிலுக்காக போகிறாரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் பாஜகவுடைய ஸ்டைல். என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும், எப்படி பேசணும், எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. பவன் கல்யாணுக்கு பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவருக்கு பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு ஒன்றும் ஹாஸ்பிட்டல் சீன் மட்டும் தான் பேலன்ஸ், அதெல்லாம் ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் மட்டும் இல்லை. அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்துக்களுக்கு உண்டானவர் விஜய், முஸ்லீமுக்கு உண்டானதை தான் விஜய்ன்ற மாதிரி அவரை டிஃபெண்ட் தான் பண்ணுறாங்க. கோயிலுக்கு போகிறதுல பிரச்சனை கிடையாதுங்க, மசூதிக்கு போகிறது பிரச்சனை கிடையாதுங்க, சர்ச்சுக்கு போகிறது பிரச்சனை. அதை வந்து பாஜக ஸ்டைலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது தாங்க இப்போ சந்தேகம் வருது. தனக்கு வேண்டப்பட்டவர்கள் மனம் குளிர வைப்பதற்காக நீங்கள் சொல்கிறதா நான் கேட்பேன், நீங்கள் கையை வேலை கொடுத்தா நான் வேலை எடுத்து போவேன், என்னை எப்படியா ஜெயிக்க வச்சிருக்கேன்னு அவருக்கு ஒரு இன்டிமேஷன். கமல்ஹாசனிடம் செய்ய முடியாத விஷயத்தை, ரஜினிகாந்திடம் செய்ய முடியாத விஷயத்தை விஜயிடம் செய்திருக்கிறார்கள், அதில் வெற்றி பெற்றிருக்காங்க நான் சொல்லுவேன். நினைச்சதை பண்ணிட்டாங்க. தேர்தல் முடிவுகள் வந்து ஏதோ முன்ன பின்ன வருது, செதறுது அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக உள்ள இறங்கி விளையாடும். அவங்க வந்து ஒரு 2 சீட் இருந்தால் போதும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். நம்ம இவ்வளோ நாளாக நம்ம இன்டர்வியூவில் பேசின விஷயம் தான். ஒரு வேளை எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் தமிழ்நாடே பார்க்காத அளவுக்கு ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு, 85%. அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டே வருது. இன்னைக்கு காலையில் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா திருச்செந்தூர் போயிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா விடிய காலையே இங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வேலெல்லாம் பிடிச்சிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. உள்ளே என்ன பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு, சுனாமியான வாக்குப்பதிவுலாம் கிடையாது. போன முறை நடந்ததை விட இந்த முறை 22 லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். 2021 சட்டமன்ற தேர்தலை விட 2024 சட்டமன்ற தேர்தலில் 22 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டி நகர் தொகுதியில் போன முறையை விட 2021 விட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 5000 பேர் ஓட்டே போடல. அது பர்சன்டேஜ் கம்மி, நம்பர் ஆஃப் ஓட்டு கம்மி. அப்போ இது சராசரியான ஒரு வாக்குப்பதிவு. எஸ்ஏஆருக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் வாக்களிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே ஆர்வமாக வாக்களிச்சிருக்காங்க, எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எஸ்ஏஆரினுடைய தாக்கம் தான். அப்புறம் புதிதாக விஜய் வந்திருக்கிறார், இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, அவங்களும் கொஞ்சம் வாக்களிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த ஜாதகம், ஜோசியம், மை மந்திரம் இதெல்லாம் இதில் வந்து கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு பல ஜோசியக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ ஜோசியக்காரர் தான் இவருக்கு பல ஆலோசகரே. அப்படி யாரோ ஒருத்தவங்க அவருக்கு சொல்லியிருக்கலாம். அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு இன்றைக்கி நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு யாராவது சொல்லி போயிருக்காரான்னு தெரியல. அது அவர் தனிப்பட்ட விருப்பம். அதை கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், மசூதிக்கு போகிறதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், கடவுளோடு அவங்க உரையாடுவதற்கு வேண்டுறதுக்கெலாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதை இவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி காலங்காத்தால் போய் அவர் இறங்குறார். அப்போ இவர் நைட்டே கிளம்புறாரு அப்படிங்கிறத செய்தியாக போடுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, நியூஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அங்கே ஆளை வர சொல்கிறாங்க, அங்கே கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பர்பஸுக்காக இவங்க பண்ணுறாங்க. இப்படி தான் மோடி அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கோயிலுக்கெல்லாம் போவார், யாத்திரை குகையில் போய் இது பண்ணுவார். அந்த செட்டப்பில் அப்படியே பார்க்குறப்ப இவங்க யாரோ இவரை வந்து ஒரு ஸ்கிரிப்டோட இவரை வந்து கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு சந்தேகம் நாளுக்கு நாள் வலுவாகிட்டே இருக்குது. இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்கங்கிறதும் தெரியல. இவருடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா திடீர்னு எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்கே போய் இறங்கினார் திருச்சியில். போய் அந்த சர்ச்சில் போய் முட்டி போட்டுட்டு போய் ப்ரேயர்லாம் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயிலுக்காக போகிறாரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் பாஜகவுடைய ஸ்டைல். இப்போ பிரைம் மினிஸ்டர் கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணார், காஷ்மீரில் குகையில் போய் தியானம் பண்ணார் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நிறைய சந்தேகங்களை விஜயின் மீது ஏற்கனவே நம்மளை போன்றவர்கள் விஜயை பாஜக தான் இயக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஏறக்குறைய அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க போட்டு கொடுத்த ஸ்கிரிப்டில் தான் நடிச்சிட்டு இருக்காருங்கிற மாதிரி சந்தேகம் வருது. அதை வந்து ஏன் பப்ளிசிட்டி பண்ணணும்? இப்போ நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, சினிமா ப்ரொடியூசருடைய கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அப்போலாம் அந்த பரபரப்பு இல்லையே. இப்போ கல்யாண வீட்டுக்கு போனார்ல, அப்போலாம் வந்து இவர் போன இடத்துல கூட்டம் சேரல, பரபரப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு கல்யாண வீட்டுக்கு ஒரே ட்ரெஸ்ஸோட போனாங்க, அங்கே ஃபோட்டோ தான் வந்துச்சு, அங்கே பரபரப்பு இல்லை. ஆனால் இதை வந்து திட்டமிட்டே வந்து மிட் நைட்ல இருந்தே ஒரு செய்தி ஆக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க. இவருக்கு போய் இறங்கிட்டாரு, கிளம்பிட்டாரு, ஏர்போர்ட்ல கூட்டம், இவரை பாருங்க அப்படின்னு ஒரு போட்டோ ஷூட் பண்றாங்க. அவரோட தள்ளுமுள்ள ப்ராப்பரான ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த கோபுரம் இருக்கிற மாதிரி, அதுக்கு முன்னாடி ஒரு வேலோட நிற்கிற மாதிரி பார்க்குறப்ப எல்லாமே இது ஏதோ ஒரு திட்டத்தோட விஜயை செய்ய காத்திருக்கிறார்கள், ஒரு பெரிய வேலையை தமிழ்நாட்டில் செய்ய காத்திருக்காங்கிற ஒரு அச்சமும் பயமும் இருக்கு. இது நம்ம தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் தெரியும் அது. சார், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது இன்னொரு விஷயத்தோட ஒப்பிடுறாங்க. எப்படின்னா அங்கே
பவன் கல்யாணம் இதே தான் பண்ணாரு. அவர் பண்ண நியூஸ் எல்லாமே அது அப்படியே போட்டோவோட பிரேமோட ஒரே மாதிரியா இருக்கு. இல்லை, அது அங்கே பவன் கல்யாணம் மட்டும் இல்லை, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறது தான். இப்போ இந்த அரசியல் கட்சிகளை பெரும்பாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும், என்ன கலர் ஷர்ட்டு போடணும், எப்படி பேசணும், எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ இவர் பண்ணுற அந்த காஸ்டியூமே வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோடைய காஸ்டியூம் தான். ஜெகன்மோகன் ரெட்டியோடைய காஸ்டியூமு அந்த வேன் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த வேன் அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே அங்கே தான் பவன் கல்யாணுக்கு பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவருக்கு பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு ஒன்றும் ஹாஸ்பிட்டல் சீன் மட்டும் தான் பேலன்ஸ். அவர் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாரு, அதெல்லாம் ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் மட்டும் இல்லை. இப்போ மற்றபடி கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் பாஜகவுடைய ஒரு ஸ்டைல் தான். தேர்தலுக்கு முடிவுக்கு முன்னாடி குகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணுற வேலை தான். இவர் பாருங்கள், தன்னை வந்து ஒரு கிறிஸ்தவர்னு அடையாளப்படுத்திக்கிட்டவர் இந்த கோயிலுக்கு அங்கே வந்து அன்னைக்கு திருச்சியில் போய் சர்ச்சுக்கு போயிட்டு மசூதிக்கு போயிட்டு எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறார். இதே மாதிரி இந்த கோயிலுக்கு போகிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதை இப்போ வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. கோயிலுக்கு போகிறது அவர் தனிப்பட்ட விருப்பம், ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்ற போகிறாரு, தனக்கு ஒரு மனசு நல்லதோ கெட்டதோ கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், மசூதிக்கு தனிப்பட்ட விஷயம். அதை ஒரு ப்ராப்பரான ஒரு அஜெண்டாவோட அதை வந்து லைவ் போடுறாங்க, அதை வந்து காலையில் செய்தியாக கொடுக்குறாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வேலையை விஜயை வச்சு தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் நமக்கு வலுவாக இருக்குது சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணோம், அவர் ஒரு காரில் வந்து இறங்குவார், பின்னாடி ஒருத்தர் மஞ்சள் கலர் சால்வை போட்டு யாரோ உட்காந்துருக்காரு, அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அவரு தான் அவரோட இல்லை, அவருடைய ஜோசியர் ஒருத்தர் இருக்கார், ஆஸ்தான ஜோசியர் ஒருத்தர் இல்லை, 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற பிரகாரம் தான் அவர் வந்து நடந்துக்குவார். என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் சிவப்பு கலர் இருக்கிற சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டார். அந்தளவுக்கு தீவிரமான இந்த மாதிரி ஜாதகம் ஜோசியத்தில் நம்பிக்கையில் ஊறி திளைச்சவர். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார், பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிறார். பெரியாரை கொள்கை தலைவராக கட்சியில் வச்சிருப்பாரு. ஆனால் இவர் மூட நம்பிக்கையில் மூழ்கி தலைத்தவர். இவர் எங்கேயாவது பெரியாரை பற்றி பேசியிருக்காரா மேடையில்? பெரியார் கொள்கை தலைவர் சொல்கிறார்ல, எந்த மேடையில் பெரியாரை பற்றி பேசியிருக்காரு? பெரியாரை தன் ஓட்டுக்காக ஒரு பிராண்டாக பயன்படுத்திக்கிட்டார். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி தலைத்த ஒரு நபர். அது அவர் தனிப்பட்ட. ஆனால் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுவார் அவர் விஜய். பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வே எல்லாரையும் வேட்பாளர் நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த 11 மணிக்கு நல்ல நேரம் உள்ளே வரணுன்றதுக்கா 1 மணி நேரம் அமுச்சு விட்ருக்காங்க. எல்லாரும் வெளியில் அங்கங்கே சுற்றிட்டு 11 மணிக்கு தான் வந்தாங்களாம். அந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் மூழ்கி போனவர் தான். இப்போ யாரோ ஜோசியக்காரர் சொல்லி கொடுத்து தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கன்றாங்க. இப்போ எல்லாமே பார்த்து தன்னை வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக தான் விஜய் இருக்கிறாரு. சார், இந்த ஆன்மீக பயணத்துக்கு முன்னாடி பிஜேபி இருக்குன்றத இன்னுமே நான் காலையிலேருந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே விஜய் டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. விஜய் வந்து பாருங்கள், இந்துக்களுக்கு உண்டானவர் தான் விஜய், அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்துக்களுக்கு உண்டானவர் விஜய், முஸ்லீமுக்கு உண்டானவர் தான் விஜய்ன்ற மாதிரி அவரை டிஃபெண்ட் தான் பண்ணுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை டிஃபெண்ட் தான் பண்ணுறாங்கன்றப்ப இதுக்கு முன்னாடி பிஜேபி இருக்குன்றது நீங்கள் எவ்வளோ இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதுல பிரச்சனை கிடையாதுங்க, மசூதிக்கு போகிறது பிரச்சனை கிடையாதுங்க, சர்ச்சுக்கு போகிறது பிரச்சனை. அதை வந்து பாஜக ஸ்டைலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது தாங்க இப்போ சந்தேகம் வருது. ஓகே, இவர் வாட்டுக்கு போய் கோயிலுக்கு போகிற யார் வேணும்னா, இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கல்ல, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கல்ல, மற்ற இடங்கள்லாம் போகிறீங்கல்ல, இதை ஏன் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆக்குறீங்க, செய்தி ஆக்குறீங்க, பரபரப்பு ஆக்குறீங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க? அப்போ என்ன சொல்ல வர்றீங்க, எதுக்காக பண்ணுறீங்க? இப்போ சர்ச்சுக்கு போனீங்க, சர்ச்சுக்கு போகிறப்ப நீங்கள் எல்லோரும் வெளியில் நில்லுங்கப்பா, உள்ளே யாரும் அலோ பண்ணாதீங்க, நான் சர்ச்சுக்கு போகிறது என் மனசுக்கு நிம்மதிக்காக போகிறேன், ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகிறேன், எல்லாம் வெளியில் நின்று உள்ளே போகணுன்னா சுற்றி 10 கேமரா வச்சுக்கிட்டா புட்டி போட்டு ப்ரேயர் பண்ணி கண்கலங்குவாங்க? இது ஷூட்டிங்கா இல்லை பக்தியா? அது இப்போ நீங்கள் சர்ச்சுக்கோ போகிறீங்க, கோயிலுக்கோ போகிறீங்க, 10 கேமராவோட போனால் உங்களால் எப்படி முதல்ல வந்து நிம்மதியாக வந்து சாமி கும்பிட முடியும்? சுற்றி கேமரா வச்சுக்கிட்டு 50 பேர் நின்றுக்கிட்டு லைட்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி மனசார சாமி கும்பிடுவீங்க? மனசார எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்க? மனசார எப்படி நமாஸ் பண்ணுவீங்க? அப்போ இது நடிப்பு இல்லையா? ஒரு செய்தி சொல்ல வர்றாங்க இல்லையா? அன்றைக்கே போகிறார்ல, சர்ச்சுக்குள்ளே போகிறார், முட்டி போட்டு அப்படியே போகிறார். சர்ச்சுக்குள்ளே யாரும் வராதிங்க, அலோவ் பண்ணாதீங்க, வெளியே வரைக்கும் வந்துட்டீங்க, நான் சர்ச்சுக்கு போகிறது என்னுடைய மனசுக்கு திருப்திக்காக போகிறேன், வெளியில் இல்லைங்க அப்படின்னு உள்ளே போய் அவர் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம்ல? சுற்றி கேமரா வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தெரியாது. சாமானியம் நம்ம செய்வானா? நமக்கே அப்படி தோணுமா? கேமரா சுற்றி இருக்கிறப்ப நமக்கு சாமி கும்பிட்றது தோணுமா? 50 பேர் நிற்கிறப்ப சாமி கும்பிட தோணுமா? அப்போ இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி தொகுதியில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அப்போ தன்னை வந்து ஒரு மனக்கூறி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவனை அங்கே அடையாளப்படுத்திக்கிறாரு. அதுக்காக ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு. இப்போ தேர்தல் நேரத்தில் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் மனம் குளிர வைப்பதற்காக நீங்கள் சொல்கிறதா நான் கேட்பேன், நீங்கள் கையை வேலை கொடுத்தா நான் வேலை எடுத்து போவேன், என்னை எப்படியா ஜெயிக்க வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாரு விஜய்.
இந்தியாவினுடைய ஓனருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாரு. ஓகே, நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பேன், வந்து எப்படி ஆக்கிருங்க, ஓகே, கடைசி நேர வேலைகள் ஏதாவது பண்ணி நான் ஆக்கிருங்கன்னு பண்ணுறாரு. இப்போ இது எல்லாமே பார்க்குறப்ப ஒரு ஒரு ஸ்கிரிப்டடாகவே இருக்குது இவர் பண்ணுற எல்லாமே. ஓகே, அதுதான் நமக்கு சந்தேகத்தை வலுப்படுத்துது. சார் இப்போ விஜய் அவர்களுக்கு வாக்கு விழுகிறது அது எவ்வளோ ஆபத்தான விஷயம் நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா பிஜேபி இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வச்சு ட்ரை பண்ணாங்க, இபிஎஸ்க்கு அண்ணாமலைக்கு ஆகாது, அதனால் அவரால் வர முடியல, ஒதுங்கிட்டாரு. அடுத்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒதுங்கிட்டாரு. இன்னைக்கு விஜய் அவர்களை பிஜேபி எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் எவ்வளோ ஆபத்தான விஷயம் நினைக்கிறீங்க? இதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கடந்த 15 வருஷமாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்தை வச்சு ட்ரை பண்ணாங்க 2021. அவர் கடைசி நேரத்தில் ஸ்லிப் ஆகிட்டார். இருந்தாருன்னா விஜய் மாதிரி இங்கே அந்த தேர்தலையும் ஒரு இம்பாக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு கமல்ஹாசனை கொண்டு வந்தாங்க. கமல்ஹாசன் பெருசாக வாக்கை பிரிக்க முடியல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனிடம் செய்ய முடியாத விஷயத்தை, ரஜினிகாந்திடம் செய்ய முடியாத விஷயத்தை விஜயிடம் செய்திருக்கிறார்கள். அதில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நினைச்சதை பண்ணிட்டாங்க. ஏன்னா 25% வரைக்கும் இப்போ அவங்க வந்து விஜய் வாங்குவார் ரூரலில் பொறுத்த வரைக்கும் 25%, கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்க போகிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் 25%க்கு மேலே செகண்ட் பிளேஸே அவர் தான். பல இடங்களில் கடுமையான டஃப் கொடுப்பார் சென்னையில் 16 தொகுதியிலையும். அப்படிங்கும் போது அவங்க நினைச்ச இலக்கை அணைஞ்சிட்டாங்க. இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து ஏதோ முன்ன பின்ன வருது, வாக்குகள் செதறுது அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக உள்ளே இறங்கி விளையாடும். பார்த்துருக்கோம் நம்ம. அவங்க வந்து ஒரு 2 சீட் இருந்தால் போதும், ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருவாங்க. 10 சீட் இருந்தால் போதும், ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருவாங்க. அப்போ வாக்குகள் வந்து செதறுது அப்படின்னா இவங்க பாஜகவுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து கை வந்த கலை, அதை வந்து உள்ளே வந்து அவங்க கேம் ஆரம்பிப்பாங்க. இந்த அரசியல்லாம் தெரியாமல் சினிமா மோகத்தில், சினிமா கவர்ச்சியில் ஒரு தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க 1.5 கோடி 2 கோடிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம கணக்கு பிரகாரம் பார்க்குறப்ப கிரவுண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பூத்துலையும் எடுத்த கணக்குகள் பார்க்குறப்ப 1 கோடி ஓட்டு சராசரியாக விழுந்திருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க அதுக்கு மீறி மேலே போகுது அப்படின்னு ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனாலே இங்கே ஆபத்த முடியாது. ஸோ ஒருவேளை நான் சும்மா இதுவாக கேட்குறேன், ஒரு 1.40 1.50 வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2.50 யார் இருக்காங்க அவங்க தான் ஒன்று. ஸோ இவர் மட்டுமே சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்துட்டார். ஐ மீன் ஒரு 1.5 கோடி வாக்குகள் தாண்டி போயிட்டாருன்னு வச்சுங்களேன். 2.5 கோடி ஒரு பார்ட்டி வாங்கியிருக்குன்னா அந்த பார்ட்டி தானே ஒன்று. ஓகே, ஓகே சார். இந்த கேள்வி நான் இன்டர்வியூ பண்ண எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே கேட்பேன். ஒருவேளை சிங்கிள் மெஜாரிட்டி வரல, திமுக 100, அதிமுக 100, விஜய் 34, இந்த மாதிரி ஒரு மிக்சடாக வந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாகும் சார்? ஆபத்தை உண்டாக்குன்னா பாஜக தான் அங்கே ரோல் பண்ணும். இப்போ பாஜக அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பாஜக தன் கையில் எடுத்துக்கிறோம் மொத்தம் தமிழ்நாட்டையும். இப்போ அவங்க நினைச்ச ஸ்கீம்லாம் இங்கே கொண்டு வர பார்ப்பாங்க. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவாங்க, இருமொழியை கொள்கையை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து இந்த இருமொழி கொள்கைங்கிறதுல அவங்க வந்து 3 மொழி கொள்கைங்கிறதுல வந்து அவங்க உறுதியாகிட்டாங்க. அதர் ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அதர் ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குல்ல, போதும் இப்போ இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்குங்கன்றாங்க. இப்போ அதர் ஃபாரின் லாங்குவேஜாக இருந்தது ஜெர்மன் படிச்சுட்டு இருந்தோம், ஃப்ரெஞ்சு படிச்சுருந்தோம், ஃப்ரெஞ்சு எடுத்துட்டாங்க இப்போ பாண்டிச்சேரியில். இப்போ அது ஒரு பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு. இப்போ கேவி ஸ்கூலாக இருக்கட்டும், பிஎம்சிரியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த ஸ்கூல்லையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இங்கிலீஷை வச்சுட்டு மீதி அப்புறம் இந்தியன் லாங்குவேஜ்னு கொண்டு வராங்க. இந்தியன் லாங்குவேஜ் எதை கொண்டு வராங்க, இந்தியும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வராங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் அப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் இந்தியும் சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும். இது விஜய்க்கு தெரியுமானா தெரியாது. அவருக்கு ஒரு சார்ட்டர் ஃபெட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அவர் ஊருக்கு சுற்றிட்டு இருப்பார், இங்கே உட்காந்து எல்லா வேலையும் நடத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஆபத்துகள் இருக்குது. இதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஓட்டு போட்டதுக்கு பிறகு பல பேர் நம்மகிட்ட சொல்கிறாங்க தெரியாதனம் போட்டோமோ அப்படி நிறைய இப்போ நம்ம சோஷியல் மீடியா எழுதுறதை பார்க்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். இந்த 2 நாளில் நிறைய மனக்குமுறல் கொட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க தெரியாமல் போட்டோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற விஜயனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு நம்பகத்தன்மையாக இல்லைங்கிற பேச்செல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நடிகர்கள் ஒரு சில பேர் போடுறாங்க, போட்டவங்களுடைய மனக்குமுறல் நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து எந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பூத்தில் உட்காந்தவங்க, பூத் ஏஜென்ட்ஸு, அப்புறம் மற்ற கட்சி நிர்வாகிகள்கிட்ட பார்க்குறப்ப திமுக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், லீட் எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 35% இருக்காங்க. 35% ரீச் பண்ண முடியாது விஜயால். அப்படிங்கிற போது அவங்க லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் 4 கார்னர் ஃபைட் நடக்குதுன்னு வச்சுங்க, ஆளுக்கு 25 எடுத்துக்கிறாங்க, 26 எடுத்தவர் வின் பண்ணிடுவார். அப்படி ஒரு சில தொகுதிகள் நடக்கும். அப்படி ஒரு தொகுதியில் வந்து ஒரு சில தொகுதிகளில் விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப சவுத் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் தேனி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா
அவங்க ஒரு கணிசமாக ஒரு 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 20% வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த இடங்கள்ல அதிமுக தான் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. அந்த பகுதியில் ரூரலில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் கொங்கு பகுதியை எடுத்துட்டிங்கன்னா திமுக தான் டஃப் ஃபைட். அங்கே வந்து டிவிகேங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஜோனல் வைஸ் பாக்கெட்டாக வந்து பல வேலைகளை பண்ணுறாங்க. இப்படி ஓவராலாக பார்க்குறப்ப விஜய் வந்து ரூரலில் 20%, சிட்டியில் ஒரு 25 to 30% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சீட்டாக எவ்வளோ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப பலரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது, ஒரு 10க்குள்ளே தான், ஒரு 10 நம்பருக்குள்ளே தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு நம்ம இது வந்துடும், ஒப்பீனியன் போல் வந்துடும், எக்ஸிட் போல் வந்துடும். எக்ஸிட் போல் வர்றப்பையும் ஏறக்குறைய நம்ம சொன்ன அதே தான் எல்லா இதுவும் போடுவாங்க. திமுக 150+, அதிமுக பாஜக கூட்டணி 80 இந்த மாதிரியான ரேஞ்சில் வரும். டிவிக்கே ஒரு 10க்குள்ளே வருங்கிற மாதிரி தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் போலில் ஃபுல்லாகவே அதான் வரும். ஏன்னா எடுத்தவங்க நம்மளுடைய கிரவுண்டு ஸ்டடியும் அதுதான். ஆனால் இதில் வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துச்சுன்னா அது விஜயால ஆட்சியை இண்டிபெண்டாக ஆட்சி பிடிக்க முடியாது. ஒரு 120 சீட் 114 சீட் வாங்கி ஆட்சி பிடிக்க முடியாது. வேற ஏதாவது அப்படி ஒரு சூழல் நடந்துச்சுன்னா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போகும். அப்போ பாஜக தன் ரோலை அங்கே ப்ளே பண்ணும்.